الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما ألقوا قال موسى ما جئتم به سحر إن الله سيبطله إن الله لا يصلح عمل المفسدين صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام واعلم أن الأمة لو اجتمعت على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله عليك صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்ஜார் துஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான ஜும்ஆவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வுடைய இல்லம் இந்த பள்ளி வாயிலாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் இம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை வைத்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய இளைஞர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அல்லாஹ் பல கட்டங்களையும் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். நான் தொடராக சூனியத்துடைய தலைப்பிலே பேசிக்கொண்டு வருகின்றேன். நீண்ட காலமாக எத்தனையோ நம்மிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த பாதிப்புகளிலே, நோய்களிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். நீண்ட காலமாக சூனியத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு தெரியாது எனக்கு இதுதான், இந்த நோய் தான் ஏற்பட்டிருக்கின்றது என்று. பொதுவாக சொல்வார்கள், மஅரிஃபத்துல் மரது நிஸ்ஃபுல் இலாஜ். நோயை விளங்குறது மருத்துவத்தினுடைய அறவாசி மருந்து அதில் எடுத்தாச்சு. நோயை விளங்கிட்டா அறவாசி மருந்து கிடைச்சிட்டு. அன்புக்குரியவர்களே, விரைவாக நான் தலையங்கத்துக்குள்ளுக்கு வாரேன். சுருக்கமான நேரம், சுருக்கமான பயான். அன்புக்குரியவர்களே, 9 அலாமாத்தின் அலா அன்னக மஸ்ஹூர். 9 அடையாளங்கள் இருக்குது. வாழ்க்கையில் 9 அடையாளங்களை நாங்கள் பார்த்துட்டோம்டா எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது. தெளிவான சூனியம். பிசிஹரின் கதீமின் ஹதீரின், மிக பயங்கரமான வெரி டேஞ்சரான சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரியவர்கள், இந்த குத்துபாவுடைய கடைசி வரைக்கும் நுணுக்கமாக கேட்போம், தேவையோடு கேட்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நோயிலிருந்து எங்களை வெளிக்கொண்டு வருவோம். அதிகமான மக்கள் இன்றைக்கு கஸீரும் மினன் நாஸ் முஸாபுன் பிஸ்ஸிஹர், சூனியத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க உணர்வதில்லை, அவங்களுக்கு தெரியா. அவன் நினச்சி கொண்டிருக்கிற எனக்கு தலைவலி, எனக்கு காய்ச்சல், எனக்கு கால்வலி, எனக்கு முட்டு வலி, எனக்கு மயக்கம், எனக்கு சோர்வு, எனக்கு சோம்பரம். அன்புக்குரியவர்களே, இவருக்கு சூனியம் தாக்கியிருக்கின்றது. கஸீரும் மினன் நாஸ் முஸாபுன் பிஸ்ஸிஹர். அஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் முதலாவது நான் கேட்டுக்கொள்கிறேன், துஆ செய்கிறேன், அஸ்ஸ வஜல்ல அஸ்ஸலாமத லில் ஜமீ. எங்கள் எல்லாருக்கும் சலாமத்தை அல்லாஹ் தான் தரணும், வேறு யாராலும் சலாமத்தை தரையலாது. நோயிலிருந்து பாதுகாப்பு, ஆஃபியத் இது அல்லாஹ். அஸ்அலுல்லாஹ் அல் அஃப்வ வல் ஆஃபியா, அஃப்வையும் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் யா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தந்திரியா அல்லாஹ்.
இன்றைக்கு எங்களை சமூகத்தில் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சூனியத்திலே, நோயிலே, தாக்கத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சூனியம் ஜதீதாக இருந்து அப்படியே கதீமாக ஆகின்றது, பழமையானதாக அந்த சூனியம் மாறுகின்றது. அஸ்பஹ ஸஅபன் வ ஷதீதன் வ முஅதியன் ஹகீகத்தன் லில் இன்சான், அது ரொம்ப கஷ்டமானதாக, ரொம்ப கடுமையானதாக, மிக நோவினை, அவனுக்கு தொடர் நோவினை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய உள்ளரங்கத்திலே அந்த மனிதனிலே மிகப்பெரிய பாதிப்பை, தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. எனவே மீண்டும் சொல்கின்றேன், அன்ன மஅரிஃபத்துல் மரத் அவு தௌசீஃபில் மரத், நோயை விளங்குறது. எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு, எனக்கு தலைவலி வந்திருக்கு, எனக்கு வவுத்தலி வந்திருக்குது, இல்லை ஹார்ட்டில் பிரச்சனை. அன்புக்குரியவர்களே, எனக்கு என்ன பிரச்சனைன்னு விளங்குறது இருக்குது, இது அறவாசி மருத்துவம். நல்லாக விலை கொள்வோம். சூனிய தாக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பது விளங்குறது. அன்புக்குரியவர்களே, 90 விதமான மருந்தாயின வந்துடும். நீங்கள் 10 வீதம் தான் என்ன செய்யணும், 100க்கு 90 விதமான மருந்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் நோயை விளங்கிட்டீங்கன்னு சொன்னால், அன்புக்குரியவர்களே, 9 அடையாளங்கள் இருக்குது. இந்த 9 அடையாளமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமெண்டா நிச்சயம் அவனுக்கு சூனியத்துடைய தாக்கம் உண்டாகி இருக்கின்றது. அந்த 9ல் ஒன்று தான். நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, இந்த 9ல் ஒரு அடையாளம் தான் இருக்குது. ஒரு அடையாளம் என்ற வாழ்க்கையில் இருக்குது. இந்த அடையாளம் இருந்தால் எனக்கு சூனியம் அடிச்சிருக்குதா, எனக்கு சூனியம் செய்திருக்கின்றார்களா? சிஹ்ருன் கதீம், 9ல் ஒன்று இருந்தாலும் அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் சலாமத்தை தரணும், ஆஃபியத்தை தரணும். இந்த ஒரு அடையாளம் எங்களோட வாழ்க்கையில் விளங்குதுன்னு இருந்தால் நிச்சயமாக சூனியம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சிஹர் கதீம் என்று சொல்லக்கூடிய. அன்புக்குரியவர்களை, இதில் சின்ன புள்ள, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் இப்படி என்று சொல்லி விதிவிலக்கு கிடையாது. இதில் விதிவிலக்கு கிடையாது. ஆண்கள், பெண்கள், சின்னவர்கள், பெரியவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், அவுலியாக்கள், நபிமார்கள், ஹாஃபில்மார்கள், பாபிகள் என்றெல்லாம் வித்தியாசம் கிடையாது. யாரை டார்கெட் பண்ணி சூனியம் செய்யப்படுகிறதோ, அன்புக்குரியவர்களே, அந்த பாதுகாப்பை நாங்கள் செய்யணும், மருத்துவத்தை நாங்கள் செய்யணும். சூனியம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான் அது நடக்கும். அல்லாஹ்வை தாண்டி எதுவும் நடக்காது. ஆனால் சூனியம் உண்மை. சூனியம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கோங்க. பாதுகாப்பு தேடக்கூடிய வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. இது தெரிந்தவர்களுக்கு தெரியும். சூனியம் என்பதே கிடையாது, இது பொய், இது ஷிர்க், இது பித்அத், இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் அவர்கள் தான் இல்லை. அன்புக்குரியவர்களே, சூனியத்தை பற்றி எத்தனை சம்பவங்கள், எத்தனை சரித்திரங்கள், எத்தனை குர்ஆனுடைய ஆயத்து மக்களுக்கு தெளிவாக தெரியும். சூனியத்துக்கு சொல்றது சிஹர். இந்த சிஹர் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் எத்தனை இடத்துல பாவிக்கிறான். وجعتم به السحر ان الله سيبطله ان الله لا يصلح عملا. இந்த சூனியக்காரர்களை தான் முஃப்ஸிதுகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இந்த முஃப்ஸிதுகள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் ஃபசாதுக்காரர்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுவதே சூனியக்காரர்களை தான். சூனியம் இருக்கின்றது, சூனியம் நிச்சயமாக இருக்கிறது. இந்த சூனியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, விடயத்துக்கு வருகின்றேன். 9 அடையாளங்கள். 9 அடையாளங்களில் முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் இந்த ஷஹர் கதீம் என்று சொல்லக்கூடிய பழமை வாழ்ந்த சூனியத்துடைய தாக்கம் எங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. சூனியத்தால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வதற்கு, புரிஞ்சு கொள்வதற்குரிய முதலாவது அடையாளம் உஜூது முஷ்கிலா கதீமா ஃபி ஹயாத்திக் மஸாலத் ஹாதிரா வ மஸாலத் முஸ்தமிரா. மஸாலத் ஹாதிரா வ மஸாலத் முஸ்தமிரா. உஜூது முஷ்கிலா கதீமா, ஒரு பிரச்சனை, அது பிரச்சனை நீண்ட கால பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகளை வாழ்க்கையில் வைத்து கொண்டு இருக்கும். அதை நாங்கள் கடந்து வைத்திருப்போம். அல்லாஹுடைய உதவியால் பிஃபதுலில்லாஹி வ ஹம்திஹி வகது வஜத்தலஹா ஹவ்வன். நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டிருப்போம். ஆனால் தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை பல வருடமாக எங்களோட வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை மிச்ச காலமாக இருக்குது, நீண்ட காலமாக இருக்குது இந்த பிரச்சனை. உதாரணமாக என்ற தொழிலிட பிரச்சனை இருக்குதே, கத்தாத்துல் அமல் அவ் தாத்துல் ஜிவா, திருமண பேச்சுவார்த்தை எத்தனை வருஷம் பேசிட்டு இருக்கிறோம், ஆனால் நடக்குதில்லை. சூனியம் செய்யப்பட்டிருக்குது. திருமண பேச்சுவார்த்தை சரி வரவே கூடாது என்பதற்காக.
அதை போல வியாபாரம் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், பல விதத்திலும் ட்ரை பண்ணுறோம். கத்தாத்துல் அமல் தொழிலில் அன்புக்குரியவர்கள் உதாரணமாக இது தொடர் பிரச்சனையாக இருக்குது. இப்படி இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஃபஹாதா யதுல்லு அலா வுஜூதி சிஹ்ரின் கதீம். இது பழமை வாய்ந்த இந்த சூனியம் சிஹர் கதீம் என்று சொல்லக்கூடிய இந்த சூனியத்தால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் இந்த ஒரு முதலாவது அடையாளம். அன்புக்குரியவர்கள், இரண்டாவது அடையாளம் அலாமத்து சானியா அஷ்ஷூருல் முத்தகர்ரிர் வல் கஸீர் பித்தீக் வல் இக்திஆப். அன்புக்குரியவர்களே, இது ஒரு உணர்வு. இந்த நேரம் நாங்கள் உணர்வோம், தொடராக எங்களுக்கு கஷ்டம், நெருக்கடி, பிரச்சனையை நாங்கள் சிக்கலை நாங்கள் என்ன செய்கிறோம், உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது என்ற அந்த உணர்வு எங்களோட கல்புல, எங்களோட உள்ளத்தில், எங்களோட மேலுக்கு எங்களை தாக்கம் உண்டாக்கி கொண்டே இருக்குது. ஒன்று பிசபப், சபபோடு இருக்கும். இன்னொன்று பிலா சபப், காரணம் இல்லாத வருத்தம், காரணம் இல்லாத நெருக்கடி. காரணம், ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைக்கு காரணம் சொல்லும். இதனால தான் மஅரூஃபு சபப் என்று சொல்லுவார்கள். சபப் இருக்குது, இதால தான் எனக்கு இப்படி பிரச்சனை, இன்ன காரணத்தால், இந்த பிரச்சனையால தான் எனக்கு இந்த நெருக்கடி என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் சில நேரத்தில் சில மக்கள் கஷ்டத்தில், பிரச்சனைகளில், வலியில், வருத்தத்தில் இருப்பார்கள். அவர்களிடத்தில் போய் காரணம் கேட்டால் பிலா சபப் வஹுவல் அக்தர். இது ரெண்டு வகை, ரொம்ப டேஞ்சர். காரணம் இல்லாத கவலை, காரணம் இல்லாத நெருக்கடி, பிரச்சனை. சரியா? அவசரமாக நாங்கள் இதுக்கு மருத்துவம் செய்யணும். யஹ்தாஜு இலல் இலாஜ், அவசரமாக மருத்துவம் செய்யணும். இது இரண்டாவது அடையாளம். மூணாவது அடையாளம் அல் அலாமத்து சாலிசா அல் இந்திஃபாஉ ஷதீத் بصورة كبيرة ومتكررة وخطيرة لافتعال المشكلات مع الأهل مع الوالدين مع الإخوة مندفع بشدة. அன்புக்குரியவர்களே, பாயுதுன்னு சொல்லுவோம், சத்தம் போடுறது, பாயிறது, திருப்பி பல பிரச்சனைகள் உண்டாகி கொண்டே இருக்குது. பாஞ்சி குடிச்சு கொண்டே இருக்கிறோம், சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். யாரோட? நெருக்கமான உறவுகளோட, தாய் தகப்பனோட, குடும்பத்தோட, சகோதர சகோதரிமார்களோட எந்த நேரமும் பிரச்சனை, சத்தம். இவருக்கு அவங்கள பார்த்தாலே எரிச்சல். அபஅதஹா முபாஷரத்தன், அவர் பாஞ்சி கொடுத்ததுக்கு பின்னால், பாஞ்சி சத்தம் போட்டதுக்கு பின்னால், அவங்களோட பிரச்சனை பண்ணதுக்கு பின்னால் கொஞ்ச நேரத்தில் உடனே பார்த்தா முபாஷரத்தன், அரபியில் சொல்லுவாங்க, உடனே தஷ்ஊரு பின் நதம், கவலை ஏற்படும். நான் இப்படி செஞ்சிட்டேன், இப்படி பேசிட்டேன் சொல்லி. தஸ்னஉ அமலன் யுக்திபுல் வாலிதைன், சில செயல்களை செய்வார், பெற்றோர்களுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய செயல்கள் தான் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும். யுக்திபுல் இஹ்வா வல் அஹவாத், சகோதர சகோதரிகளுக்கு. சும்ம பஅத ذلك முபாஷரத்தன் தந்தமு அலா ذلك, அதுக்கு பின்னால உடனடியாக கவலைப்படுவான். நான் செஞ்சது கூடாது, நான் இப்படி பேசிக்க கூடாது, நான் இப்படி செஞ்சிக்க கூடாது, நான் செஞ்சது தேவையில்லாத வேலை, இந்த உணர்வு வரும் அவனுக்கு. இதே சிஹர் கதீம் இவனை தாக்கி இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம். உடனே யஹ்தாஜு இலல் இலாஜ், மருத்துவம் செய்யணும். அடுத்தது நாலாவது அடையாளம் அல் அலாமத்து ராபிஆ வஹுவ الضجر والضيق من استماع واحد الرقية الشرعية القرآن. இரண்டாவது الثاني القرآن الكريم. அடுத்தது சௌத்துல் அதான். இந்த மூணும் ருக்கையா ஷரஇயான்றது மருத்துவம். இஸ்லாம் காட்டக்கூடிய ருக்கையா ஷரஇயா, அந்த துஆக்கள், அவுராதுகள், அதுக்கார்கள், குர்ஆனுடைய ஆயத்துகள், ருக்கையா ஷரஇயா மருத்துவத்துக்குரிய ஆயத்துக்கள். இவைகளை ஓதக்கூடிய நேரத்தில் அதை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதை ஓதுறதை கேட்கறதும் கஷ்டமாக இருக்கும். குர்ஆனை கேட்கிறண்டா கஷ்டமாக இருக்கும். சௌத்துல் அதான், பாங்க சத்தம், லா துரீத லா துஹிப்பு லா ததமன்னா தஹ்ஜுர் தஹ்க்ரஹ், அதை வெறுப்பார், விரண்டு ஓடுவான், அதை விரும்ப மாட்டான், பக்கம் திரும்ப மாட்டான். இப்படியான ஒரு நிலைமை அவன்ட வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குது. குர்ஆன்டா கஷ்டம், ருக்கையா ஷரஇயாண்டா கஷ்டம், பாங்கு சத்தம் என்று சொன்னால் கஷ்டம். இது அடையாளம். நாலாவது அடையாளம் சூனியம் தாக்கியிருக்கு, சிஹர் கதீம் தாக்கியிருக்கு. அல் அலாமத்துல் ஹாமிஸா, அஞ்சாவது அடையாளம் அதமுல் இஸ்திக்ரார் பிசூரத்தின் ஆம்மா ஃபி ஹயாத்திக் தாயிஷு ஃபி கலக்கில் தாய் முஸ்தமிர், தொடரான ஏதோ ஒரு கவலையில், கலக்குன்னு சொல்றது கவலைக்கு சொல்றது, கவலையில் வாழ்வார். சரியா? மக்களோட இஜ்திமா, அல் அமல், அல் அஸ்லி, அல் இஸ்திகா,
சரியா முஷாக்கில் முஷ்கிலாத் மஅல் உஸ்ரா அஸ்திகா லிதாருல் அமல் லா துரீது அன் ததஆமல மஅ அஹத் மினல் பஷர் தனித்துவமான வாழ்க்கைக்கு போறதுக்கு முயற்சிவான் கூட்டாக இருக்கிற விருப்பம் இல்லை தொழில் செய்கிற விருப்பம் இல்லை குடும்பத்தோடு இருக்கிற விருப்பம் இல்லை குடும்பத்தோடு பேசுகிற விருப்பம் இல்லை அதை போல் நண்பர்களோடு இருக்கிற விருப்பம் இல்லை அப்படியே பேசினாலும் அதில் தொடர்பாகினாலும் பிரச்சனை உண்டாகும் மஷாக்கில் ஒமுஷ்கிலாத் மஅல் உஸ்ரா குடும்பத்தோட அல் அஸ்திகா இத்தார் தொழிலில் பிரச்சனை லா துரீது அன் ததஆமல மஅ அஹத் மினல் பஷர் அவன் உள்ளத்தில் எப்பயும் இருக்கும் யாரோடையும் எந்த குடுக்கல் வாங்கலும் எந்த புழக்க வழக்கமும் செய்யறதுக்கு விரும்பாதவன் ஒதுங்கின நிலைமை ஒன்று உண்டாகும் சிஹர் கதீம் கூடிய அடையாளம் அடுத்தது அல் அலாமத்து சாதிஸ் ஆறாவது அடையாளம் அதமுல் இன்திதாம் ஃபி நௌம் தூக்கம் ஒழுங்கில்லா போற சரியா வஹதிஹி அலாமத்துல் ஹதீரா ஜித்தன் இத உலமாக்கள் எழுதுறாங்க இது ரொம்ப பயங்கரமான ஒரு கட்டம் நிறைய பேர் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் முன்தஷிரா ஜித்தன் நிறைய பேர்கிட்ட இருக்குது இது பரவி இருக்குது ஏன்னா முத்த கலீலா ஜித்தன் ரொம்ப குறைஞ்ச நேரம் தான் இவர் தூங்குவார் இன்றைக்கு 24 மணித்தியாலத்தில் 6 மணித்தியாலம் 4 to 6 மணித்தியாலம் பொதுவான தூக்க நேரம் என்று சொன்னால் அந்த தூக்க நேரம் தூங்குவார் அதில் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் ஃபி அவ்காத்தின் முக்தலிஃபா அதில் எலும்பி முடிச்சு நாங்கள் தூக்கம் இல்லாத ஒரு நிலைமையை பார்க்குறோம் நிறைய பேர் எங்களை பேரில் பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே சொல்லுவார் தூக்கமே இல்லை தூக்கம் போவதில்லை சொல்கிறோமா இல்லையா அன்புக்குரியவர்களே இது 6வது அடையாளம் இதுவும் சிஹர் கதீமுக்குரிய 6வது அடையாளம் 7வது அடையாளம் وجود انتفاخات في البطن وغازة دائما وابدا ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளம் تخرج منه في كل وقت بصورة كبيرة وكثيرة ومتكررة يحب البقاء في الحمام الله பாதுகாக்கணும் في الخلاء عزكم الله الله பாதுகாக்கணும் அதிகமாக டாய்லெட்டில் பாத்ரூமில் இருக்கிறத விரும்புவார் வித்தியாசமான அவருக்கு வயிற்றுப்போக்காக இருக்கும் அது அன்புக்குரியவர்கள் இந்த இடத்துல எனக்கு விவரிக்க முடியாது பல மக்கள் எடுத்தெழுதியிருக்கின்றார்கள் டாய்லெட் வித்தியாசமாக போகும் டாய்லெட்டில் அதிகமாக இருக்கிறத விரும்புவார் எந்த தேவை தேவை இல்லாமல் எங்க நிம்மதி டாய்லெட்டுக்குள்ளுக்கு அவருக்கு நிம்மதி மாதிரி இருக்குமா டாய்லெட்டுக்குள்ளுக்கு அவருக்கு என்ன ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும் சொல்லுவோமே ரிலாக்ஸ் என்று சொல்லி அது ஒரு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கும் யுஹிப்பு ஹாதல் மக்கான் அந்த இடத்த விரும்புவார் டாய்லெட் அதிகமான சொல்லுவோம் பாத்ரூமில் அதிகமாக நேரம் கழிக்கக்கூடாது டாய்லெட்டில் அதிகமான நேரம் கழிக்கக்கூடாது வெளிவாசல் போய்த்து அவசரமாக வந்துடும் ஏன்னா அது டேஞ்சரான இடம் எனவே இதுவும் 7வது அடையாளம் 8வது அடையாளம் தஷ்உரு தாயிமன் வ அபதன் பில் அஜிஸ் வல் கஸ்ல் எப்பயுமே இயலாம சோம்பர மஸ்லூபுல் இராதா எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் லா தஸ்ததீஉ அன் தஸ்னா ஷைஅன் லதைக அமாலுன் கபீர் அதிகமான வேலை வெட்டி இருக்கும் ஆனால் எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லாத மாதிரி இருப்பான் மஸ்லூபுல் இராதாவாக இருப்பான் குந்த நஷீதன் வ குந்த முக்பிலன் அலல் ஹயா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சரை நோக்கி இருந்த மனிதன் உற்சாகத்தை நோக்கி இருந்தவன் எந்த ஒன்றுமே தண்ட வாழ்க்கையில் இல்லாமல் லதைக இராதா லிகுல்லி ஷை எல்லாத்துக்கும் ஒரு இராத நோக்கம் இருந்துச்சு ஆனால் அஸ்பஹ்த மஸ்லூபுல் இராதா இப்போ ஒன்றுமே இல்லை நோக்கம் இல்லாத வாழ்க்கை தஈஷு பிலா இராதத்தின் பிலா ஹிம்மத்தின் பிலா அசீமத்தின் எந்த ஒரு கவலை எந்த ஒரு நோக்கம் எந்த ஒரு உறுதியும் இல்லாத எந்த ஒரு ஃபியூச்சரை பற்றி எந்த ஒரு கவலை எந்த ஒரு ஃபியூச்சர் நோக்கம் இல்லாதவனை போல இருப்பான் எல்லாம் ஒரு ஜாய் விருத்தி அடைஞ்ச நாங்கள் சொல்லுவோம் விருத்தி அடைஞ்ச நிலைமையில் இருக்கிறது இதுவும் சூனியம் செய்யப்பட்டதுக்குரிய 8வது அடையாளம் 9வது அடையாளம் அலாமத்து தாசிஆ வல் அஹீரா கடைசி அடையாளம் 9வது அடையாளம் அல்லாஹ் பாதுகாக்கணும் என்னன்னு சொன்னா அன்புக்குரியவர்களே அன்னக லா தஸ்ததிஉ அன் துஆலிஜ நஃப்ஸக பினஃப்ஸிக் எங்களுக்கு மருத்துவம் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தை செய்கிறதுக்கு அவரால் கஷ்டமாக இருக்கு. நான் ஆரம்பத்தில் ஒரு ஹுத்பால ஞாபகப்படுத்தினேன், செல்ஃப் ட்ரீட்மெண்ட் என்றால் ருக்கையா ஷர்ஐயாவை ஆக சிறந்தது தான் தனக்கு மருத்துவம் செய்கிறது செல்ஃப் ட்ரீட்மெண்ட்.
ஆனால் அவரால் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தருடைய தேவை, அவருடைய சகோதரோ நண்பரோ சொந்தக்காரனோ சாஹிப் ஒன்று தேவை. லா தஸ்ததி அன் தக்ரா அல் குர்ஆன் அன் தக்ரா ருக்யா ஷர்இய்யா வதஹ்தாஜு இலா அஹதின். வேற ஆட்கள் தேவைப்படுவாங்க. அஸ்ஹாபுக் அஃப்ராதுல் உஸ்ரா ருக்யா செய்கிறது, அதுக்காரன்னு சொன்னாலும் அவுராதுகள் தண்ணியில் ஓதுறன்னு சொன்னாலும் அன்புக்குரியவர்களே எந்த ஒன்றுக்கும் வேற தேவைப்படக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். அம்மை யுஜீபுல் முதர்ர இதா தஆஹு லா தாஇ லிஹாஉலாஇல் லா இலஹாஉலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட இந்த நிலைமைகளிலிருந்து எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பான இந்த 9 அடையாளங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடிய அடையாளங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு சூனியம் ஏற்பட்டிருக்குது என்பதற்குரிய அடையாளமாக இருக்குது. எனவே இதிலிருந்து நாங்கள் இது அடையாளம் கண்டு ஐடென்டிஃபை பண்ணி இதுங்களை பாதுகாப்பு தேடி தஹ்சீனாத்துகளை செஞ்சு நாங்கள் அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுகள் சொல்லப்பட்டுச்சு அந்த விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கனவு 7 கனவுகள் சொன்னேன். அதே போல் இது 9 அடையாளங்கள். இந்த 9 அடையாளங்கள் எங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பானாக. என் நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்கள் நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட எல்லா நிலைமைகளையும் சீராக்கிறியா அல்லாஹ். தொழில்துறையோட பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ், பிரச்சனை இல்லாமக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் சிக்கலில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், என்னென்ன நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கோம், யா எங்கள் எல்லாருக்கும் ஆஃபியத்தை தந்துடுறியா அல்லாஹ். عفو والعافية. أسأل الله العليم رب العرش العظيم أن ينفعنا بما علمناه. يا الله இந்த நிலைமைகள் அனைத்தையும் சீரா கஷ்டங்கள் துன்பங்களை அகற்றி யா அல்லாஹ். துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த நேரத்தில் கேட்க மறந்ததெல்லாம் கேட்டதாக கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். துஆக்களை பங்குள்ளவர்களாக்கிறியா அல்லாஹ். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கான துஆக்களுடைய கபூலியத்துகளை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையில் ரப்பி ரஹ்மானே மனை மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா, குழந்தை குட்டிகளை சாலிகானவர்களாக்கிறியா அல்லாஹ். யாரா விட்டார் ஒருவரோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். துஆ வேண்டிக் கொண்டவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். உஸ்தாத்மார்களுடைய மாணவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். நல்ல விளக்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு யா அல்லாஹ் இதிலிருந்து தீர்வுகளை தந்துடு ரஹ்மானே. மறந்ததெல்லாம் கேட்டதாக கமர்ஷன் கல்மாயம் சலம் பொருட்டால் எங்கள் துவா கல்மாநாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவாக்களில் பங்குள்ளவர்களாக்கிறார்கள், பாதுகாப்பு திட்டங்கள் பாதுகாத்துட்டாங்க, அளப்பெருக்கிறது மாட்டாங்க துவாக்கள் குஷின் ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.